நடிகர் ரோபோ சங்கருடைய இழப்பு அவருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பா தான் இருக்கு. இந்த நிலையில ரோபோ சங்கருடைய எல்லா வீடியோஸ்லயுமே ரோபோ சங்கருடைய மகள் போலவே இன்னொரு பொண்ணையுமே நம்மளால இருக்கிறத பார்க்க முடியும். அவங்கள பாக்குற எல்லாருமே ரோபோ சங்கருடைய இரண்டாவது மகளா இவங்க இன்னும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க வேற யாரும் இல்லங்க, ரோபோ சங்கருடைய அண்ணனோட மகள் இந்து தான். இப்போ ரீசெண்டா கொடுத்திருக்க இன்டர்வியூல இந்து ரோபோ சங்கர் அவர்களை பத்தி சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்து அந்த இன்டர்வியூல பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரு. எனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆன உடனே கூட அவர்கிட்ட தான் நாங்க முதல்ல ஷேர் பண்ணிருந்தோம். அது மட்டும் இல்லாம என்னுடைய சிஸ்டர் இந்திரஜாவுடைய குழந்தைக்கு காது குத்துறதா இருந்துச்சு. ஆனா இவருக்கு உடம்பு முடியாம ஆயிட்டதுனால கண்டிப்பா அவர் ரிட்டர்ன் நல்லபடியா வீட்டுக்கு வந்த பிறகு அவனுக்கு காது குத்திக்கலாம்னு அந்த ஃபங்க்ஷன்லாம் கூட நாங்க தள்ளி போட்டிருந்தோம். ஆனா இப்படி நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்டே பண்ணலன்னு அவங்க ரொம்பவே எமோஷனலா அந்த இன்டர்வியூல பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தவுடைய அப்பா பேசும்பொழுது என்ன சொல்லிருக்காருன்னா, எங்க குடும்பத்துக்கே ஒரு சாபம் இருக்கு. என்னுடைய ஐயா அப்பவே எங்க ஃபேமிலில யார் யாருக்கு எப்படி டெத் வரும்னு எழுதி வச்சுட்டாரு. ரோபோ சங்கர் மட்டும் இல்ல, இதே மாதிரி தான் என்னுடைய இன்னொரு அண்ணனும் தம்பியும் கூட 40-45 வயசுலயே இறந்து போயிட்டாங்க. ரோபோ சங்கருக்கு கூட எங்க ஐயா எல்லாமே எழுதி வச்சிருந்தாரு. அவன் கடைசி காலத்துல ரொம்பவே வசதியா இருப்பான். அவனுடைய இறப்புக்கு எல்லா சொந்தங்களும் கூடி வரும்னு எழுதி வச்சிருந்தாரு. எனக்குமே அதே மாதிரி தான் எழுதி வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கு 46 வயசு இருக்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதுல இருந்து மீண்டு வந்து இப்போ என்னுடைய வீட்டுல 50 வயசு வரைக்கும் உயிரோட இருக்க ஒரே ஆள் நான் தான் அவர் ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாரு. ரோபோ சங்கர் இருக்க வரைக்குமே நிறைய பேருக்கு உதவி பண்ணிருக்காரு. ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய் கிட்ட எடுத்து செலவு செய்வாராம். இத அவருடைய அண்ணன் மகளான இந்துவே சொல்லிருக்காங்க. இப்படிப்பட்ட நல்ல மனுஷன் இவ்வளவு சீக்கிரமா போயிட்டாருன்னு பலரும் இப்போ வருத்தம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.